ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன, அந்த கான்செப்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம் அப்படின்ற பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நிறைய விதமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் பாலிமார்ஃபிசம். அதாவது சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஹேவிங் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ப்ராப்பர் டெஃபினிஷன். அதை வந்து C++ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமாக தான் நம்ம முக்கால்வாசி நேரம் யூஸ் பண்ண முடியும். அதனால் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல, இன்னும் கரெக்டாக வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா, என்னோடய பழைய வீடியோஸில் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் பார்த்தது உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாலிமார்ஃபிசம்மை நம்ம கற்றுக்கலாம். இப்போ முதல்ல பாலிமார்ஃபிசம் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அது மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து இப்போ நான் 3 கிளாஸ் எழுத போகிறேன். என்னென்ன கிளாஸ் எழுத போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். அதாவது பேட்ஸ்மேன்னா யார், அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது காமனாக அப்படிங்கிறத வந்து அந்த பேட்ஸ்மேன் கிளாஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேட்ஸ்மேன்னா அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், ஒரு ஏஜ் இருக்கும், எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற கிளாஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து வெவ்வேறு பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தனியாக ஒரு கிளாஸ். இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தோனி அப்படின்னு ஒரு கிளாஸும் கோலி அப்படின்னு ஒரு கிளாஸும் எழுதி அதை வந்து பேட்ஸ்மேனுங்கிற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் அதை வந்து எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கிளாஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு எழுதியாச்சு, செமிகோலன். அடுத்து இன்னும் 2 கிளாஸ். மொதல் கிளாஸ் வந்து தோனி அப்படின்னு எழுதி தோனி கிளாஸ் வந்து பேட்ஸ்மேன்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். இதே மாதிரியே அடுத்து கோலி அப்படின்னு ஒரு கிளாஸையும் நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ 3 கிளாஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இந்த பேட்ஸ்மேன் கிளாஸில் வந்து அவங்க எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனும் வந்து அவங்க வந்து ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காமனாக இருக்கிறது வந்து ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். அந்த வேரியபிளில் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் இன்ட் ரன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ரன்ஸை வந்து அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அது மூலியமாக அந்த ரன்ஸை பாஸ் பண்ணுற மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ நான் பப்ளிக் ஆக்சஸில் வந்துட்டு, அதாவது வெளியிலேருந்து அவங்க ஃபங்க்ஷனில் வந்து இந்த ரன்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பாஸ் பண்ணலாம் இல்லையா. அது மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது void set runs அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து அவங்க எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரன்ஸுன்ற வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ ரன்ஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேட்ஸ்மேன் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம தோனி கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, மறுபடியும் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் எழுதி void print runs அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, cout தோனி ஸ்கோர்ட் அப்படின்னு கொடுத்து அந்த எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரன்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை இந்த பேட்ஸ்மேன் கிளாஸில் தானே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம இந்த தோனி கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, பேட்ஸ்மேனுங்கிற கிளாஸில் அது ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் வந்து நம்ம ப்ரொடெக்டட்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பற்றி நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் நான் இன்னும் தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வேணும்னா பார்த்துட்டு வாங்க. பட் பேசிக்காக என்னன்னா, நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு வேரியபிளை ப்ரைவேட்டாக வச்சுருந்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸில் அதை இன்ஹெரிட் பண்ணோன்னே அந்த வேரியபிளை டைரெக்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் வேரியபிள் எப்போதுமே அந்த கிளாஸ்க்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இன்ஹெரிட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரொடெக்டட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வேரியபிளை ப்ரொடெக்டட்னு கொடுத்துட்டதுனால இந்த ரன்ஸுங்கிற வேரியபிளை என்னால் தோனி கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரியே நான் வந்து கோலி அப்படின்ற கிளாஸ்லேயும் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ தோனி ஸ்கோர்டுக்கு பதிலாக நான் கோலி ஸ்கோர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 3 கிளாஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது முதல்ல தோனிக்கு தோனி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டும், கோலிங்கிற கிளாஸுக்கு கோலி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இவங்க எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இந்த ப்ரோக்ராமில் அதை இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செட் ரன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இந்த பேஸ் கிளாஸில் தானே கொடுத்துருக்கோம். அதாவது பேட்ஸ்மேன்ற கிளாஸில் தான் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி
அதை வந்து நான் பேட்ஸ்மேன் 1 அப்படின்னு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ பேட்ஸ்மேன் 1 வந்து இது வந்து ஒரு பாயிண்டர் இல்லையா, அதனால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பார்த்தம்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதோட டேட்டா டைப் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது நீங்க ஒரு இன்டிஜரை பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு இன்டிஜர் பாயிண்டர். ஒரு ஸ்ட்ரிங் பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் பாயிண்டர். ஆனா இப்ப நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, பேட்ஸ்மேனுக்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணி, ஆனா தோனியோட ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து C++ல அலோவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தோனின்ற கிளாஸ் வந்து பேட்ஸ்மேன்ன்ற கிளாஸ்ல இருக்க எல்லாமே வந்து தோனின்ற கிளாஸ்லயும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேட்ஸ்மேன் அப்படின்ற பாயிண்டரை தோனி பாயிண்ட் பண்ண சொன்னோம்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து இது வந்து அலௌட். இது வந்து அலோவ் பண்ணும் கம்ப்யூட்டர். ஏன்னா தோனின்ற கிளாஸ் வந்து பேட்ஸ்மேன்ன்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கனால. அப்போ மட்டும்தான் அலௌடு. ஆனால் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணாமல் வேற ஒரு ஆப்ஜெக்டோட பாயிண்டரை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம அலௌடுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால இப்போ இதே மாதிரியே நம்ம கோலிக்கும் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் பாயிண்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதோக்கு கோலி ஆப்ஜெக்டோட அட்ரஸையும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த 2 பேட்ஸ்மேனுக்கும் அவங்க எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா? அதனால நம்ம வந்து பாயிண்டரில் முன்னாடியே பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து ஆரோ ஆப்ரேட்டர் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணி எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு 10 ரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே பேட்ஸ்மேன் 2 அவங்களுக்கு வந்துட்டு செட் ரன்ஸ் கொடுத்து ஒரு 12 ரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 2 பேட்ஸ்மேனோட ரன்ஸும் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தோனி அண்ட் கோலி ஆப்ஜெக்ட்டுக்கு ரன்ஸை வந்து செட் பண்ணியாச்சு. ஆனால் டைரெக்டாக நம்ம செட் பண்ணாமல் அவங்க பேஸ் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தோனியும் கோலி ஆப்ஜெக்ட்லையும் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதை வந்து நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோலி டாட் பிரிண்ட் ரன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த 10 அண்ட் 12 கரெக்டாக நம்மளுக்கு வந்து செட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது, தோனி ஸ்கோர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 10 வரணும், கோலி ஸ்கோர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 12 வரணும். இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட். அது வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தோனி ஸ்கோர் 10, கோலி ஸ்கோர் 12 அப்படின்னு வருது. இப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வருது. நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து இது ஏன் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அந்த கிளாஸில் செட் ரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ஒரு இன்புட் வாங்குகிறோம். அந்த இன்புட்டை வந்து இந்த கிளாஸில் இருக்க ஒரு மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்புறம் ரெண்டு டிரைவ்டு கிளாஸ், அதாவது தோனின்னு ஒரு கிளாஸும் கோலின்னு ஒரு கிளாஸும் பேட்ஸ்மேனுன்ற ஒரே கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க. அப்போ பேட்ஸ்மேன் தான் பேஸ் கிளாஸு, தோனியும் கோலியும் வந்து டிரைவ்டு கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ரன்ஸ்ன்ற வேரியபிளை பேட்ஸ்மேன் கிளாஸில் ப்ரொடெக்டட்னு கொடுத்ததுனால நம்மளால டைரெக்டாக வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கிளாஸ்லையும் ஒரே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதாவது பிரிண்ட் ரன்ஸ்ன்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கோம். அதனால் அது ரெண்டுலேயும் வந்து தோனியோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா தோனி ஸ்கோர்டுன்னு கொடுத்துருக்கோம், கோலியோட கிளாஸில் வந்து கோலி ஸ்கோர்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா அதை யூஸ் பண்ண பார்க்குறோம். முதல்ல தோனி கோலி 2 கிளாஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து அவங்க 2 பேருக்கும் ஒரு ரன்ஸை செட் பண்ணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து தோனி கோலி கிளாஸில் ரன் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. அது வந்து பேட்ஸ்மேன் கிளாஸில் தான் நம்ம எழுதியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பேட்ஸ்மேன்ன்ற கிளாஸுக்கு பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணி தோனி கிளாஸையும் கோலி கிளாஸோட அட்ரஸையும் கொடுக்குறோம். நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்போதும் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டோட பாயிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்கள் தோனி கிளாஸை பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தோனி ஆஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்து தான் நீங்கள் வந்து பாயிண்டர் கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து பேட்ஸ்மேன் கிளாஸ் தான் பேஸ் கிளாஸுங்கிறனால நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் அலோவ் பண்ணுது. அந்த பாயிண்டரை வச்சே நம்ம வந்து தோனி அண்ட் கோலி கிளாஸுக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செட் ரன்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம் இல்லையா? அதனால் நம்ம வந்து 2 பேருக்கும் செட் ரன்ஸ் கால் பண்ணி ரன்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட ரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க கிளாஸ் மூலியமாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இதுதான் வந்து பாலிமார்ஃபிசமோட கான்செப்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வெவ்வேறு விதமாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வெவ்வேறு விதமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பாயிண்டர். இந்த பாயிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோனி கிளாஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், கோலி கிளாஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த பாயிண்டரை வந்து நீங்கள் தோனி கிளாஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கோலி கிளாஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கிளாஸை 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம் கான்செப்ட். இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதையும் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும்.
இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். இதை வந்து நான் இன்னும் அட்வான்ஸ்டாக, அதாவது பாலிமார்ஃபிசம் இதோட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து பாலிமார்ஃபிசனோட கண்டினியூவேஷன் தான். அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னனோ அதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது புரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த கான்செப்ட்டும் இன்னும் நல்லா தெளிவாகவே புரியும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட இந்த பாலிமார்ஃபிசம் பற்றி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.